விசாரணைக்காக இன்னைக்கு சம்மன் கொடுத்துருந்தாங்க. நீங்க வந்திருக்கீங்க, என்ன சொன்னாங்க போலீஸ்? அதாவது நேற்றைய தினம் இரண்டாவது முறையாக வலசரவாக்கம் காவல்துறையிலிருந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று கோரி இன்று காலை 11 மணிக்கு விசாரணைக்கு வர வேண்டும் என்று இரண்டாவது முறையாக சம்மன் அவருடைய வீட்டுக்கு அனுப்பப்பட்டது. அவருடைய வீட்டிலே அந்த சம்மன் ஒட்டப்பட்டது. அந்த சம்மனுடைய அடிப்படையில் இன்று மாலை 6 மணி அளவில் அண்ணன் சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் மேற்கண்ட வழக்கின் விசாரணைக்காக ஆஜராகிறார். இந்த தகவலை நாங்கள் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறோம். துணை ஆணையர் அவர்களும் இந்த தகவலை தெரிவித்தோம். அவர்கள் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் அளித்த அந்த தகவலை பெற்றுக்கொண்டு மாலை 6 மணிக்கு அண்ணன் விசாரணைக்கு வரும்போது அதற்குரிய ஏற்பாடுகள் விசாரணைகள் நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். இது தொடர்ந்து நாங்கள் எந்த விதமான விசாரணையும் புறக்கணிப்பதோ அல்லது விசாரணைக்கு பயந்தவர்களோ அல்ல. நாங்கள் நேற்று, அதாவது முதலில் அவர்கள் அளித்த சம்மனுக்கு நேற்று நாங்கள் எழுத்துப்பூர்வமாக அளித்த விளக்கம் என்னவென்றால், பல்வேறு 2 காரணங்களை, மிக முக்கியமான 2 காரணங்களை குறிப்பிட்டு அண்ணன் அவர்கள் இந்த விசாரணைக்கு வருவதற்கு 4 வார அவகாசம் நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் மிக அரசியல் அழுத்தத்தின் காரணமாக இந்த காவல்துறை நாங்கள் இங்கே மனு கொடுத்த, எழுத்துப்பூர்வமாக கொடுத்த அடுத்த ஒரு 20 நிமிடத்தில் இங்கிருந்து 2வது சம்மனை தயார் செய்து இங்கிருந்து நீலாங்கரைக்கு அவருடைய வீட்டிற்கு சென்று அந்த 2வது சம்மன் அந்த வீடு பூட்டப்பட்டு இருக்கவில்லை. ஒரு வீடு பூட்டப்பட்டிருந்தால் அதில் ஒட்ட முயற்சி செய்திருக்கலாம். வீடு இருக்கிறது, அண்ணனுடைய மனைவியார் அங்கே இருக்காங்க, அவர்களிடம் கொடுத்துருக்கலாம், அல்லது பல்வேறு உதவியாளர் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்துருக்கலாம். ஆனால் வேண்டுமென்றே அரசியல் அழுத்தம் காரணமாக அந்த சம்மனை கொண்டு போய் அவருடைய வீட்டு அந்த ஃப்ரண்ட் டோர், அது முன்னாடி உள்ள கதவிலே ஒட்டி, அதன் பிறகு ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அண்ணனுடைய தனி பாதுகாவலர் மற்றும் உதவியாளர் 2 பேருமே பொய் வழக்கிலே கைது செய்யப்பட்டு அவர்கள் நேற்று இரவு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி அளவிலே நீதித்துறை நடுவர் அவர்களால் காவலுக்கு அனுப்பப்பட்டார். இப்படி மிக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். அவர் அரசியல் ரீதியாக அவர் மீது வன்மம் கொண்டு அதற்கு ஊறுதுணையாக எந்த ஆயிரக்கணக்கான வழக்குகளை எங்களால் சுட்டி காட்ட முடியும். நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் நீதிமன்றம் கண்டெம்ட் போட்டு ஏன் நீங்கள் இதை என் உத்தரவை செயல்படுத்தலைன்னு கேட்ட பிறகும் மெத்தனமாக செயல்படும் இந்த காவல்துறை இந்த வழக்கில் மட்டும், அண்ணன் சீமான் சம்பந்தப்பட்ட வழக்கில் மட்டும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது 12 வாரங்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் மிக துரிதமாக செயல்பட்டு ஒரு நாள் கூட, அதாவது நாங்கள் கேட்டது 4 வாரம், அவர்கள் குறைந்தபட்சமாவது ஒரு நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 4-5 நாட்களாவது 2வது சம்மனுக்கு வாய்ப்பு வரும் உண்டு. ஆனால் அடுத்த 20வது நிமிடத்தில் கொண்டு போய் அவர்கள் ஒட்டுகிறார்கள் என்றால் இது உங்களுடைய கணிப்புக்கு விட்டு விடுகிறேன், மக்களுடைய கணிப்பு விட்டு விடுகிறேன். எவ்வளவு அழுத்தம் காரணமாக இந்த காவல்துறை இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று. ஆனாலும் சட்டத்தை மதிப்பவர்கள் நாங்கள், சட்டத்தை என்றுமே அதுவும் காவல்துறை விசாரணைக்கு தொடர்ந்து நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறோம். அண்ணன் சீமான் தொடர்ந்து 2009 பல்வேறு வழக்குகளை கண்டவர், பல்வேறு நீதிமன்றங்களை கண்டவர். ஆகவே அவர் அதற்கு எதுக்கும் அஞ்சாதவர். ஆகவே இன்று மாலை 6 மணிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் இன்று விசாரணைக்கு ஆஜராகிறார். அந்த தகவலை தான் தெரிவிக்க வந்திருக்கிறோம். சார், நேற்று நீங்கள் இங்கே ஆஜரானீங்க, நீங்கள் பேட்டி கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள அங்கே போயிட்டாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக வேண்டிய அவசியம் என்ன? இது பின்னணியில் என்ன இருக்குன்னு? இது பின்னணியில் அரசியல் தான். மிக அதாவது இப்போ வேற ஒரு சாதாரண வழக்காக இருந்தால் இவங்க அந்த வழக்கில் மொத்தமாகவே செயல்படுவாங்க. இவ்வளவு அதிவேகத்தை காட்ட வேண்டிய காரணம் இந்த காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை அப்படின்றதான் காட்டுது. ஏனென்றால் இந்த 2வது சம்மனை இவர்கள் ஒரு நாள் கழித்து கொடுத்துருக்கலாம், அல்லது அவர்கள் நேரடியாக கொண்டு போய் வீட்டில் உள்ள நபர்கள், அவருடைய மனைவியாக இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்துருக்கலாம். ஆனால் அது வேண்டுமென்றே அவரை நாங்கள் வெளி உலகத்துக்கு அவர் ஒத்துழைக்க மறுக்கிறார் என்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு அவருடைய வீட்டிலே போய் அதை ஒட்டுறாங்க.
அவர் வந்து காவல்துறைக்கு மிக நன்றாக தெரியும். நேற்றைய தினம் அவர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே கட்சியினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கார் என்பது அவர்களுக்கு தெரியும். ஏனால் அங்கே இருக்கிற காவல்துறையும் அங்கே இருக்கிற உளவுத்துறையும் ஒவ்வொரு மணித்துளியும் அண்ணனுடைய நடமாட்டத்தை அவருடைய போக்குவரத்தை தொடர்ந்து இவர்களுக்கு தகவல் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே தான் இருக்காரு. ஆனாலும் மிக அரசியல் அழுத்தம் காரணமாக இவர்கள் அதாவது தன்னிச்சையாக இந்த விசாரணை நடைபெறவில்லை. மேலிட அதிகாரிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அரசியல் அழுத்தத்தின் காரணமாக தொடர்ச்சியாக நேற்று கூட நடந்த அந்த சம்பவம், நீங்கள் எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் மீடியா உங்களுடைய வீடியோ ரெக்கார்டிங் பார்த்த பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நேற்று நடந்த சம்பவம் எவ்வளவு அட்டூழியமான அநியாயமான சம்பவம் உண்டு. வீட்டுக்குள்ள நுழைந்து அவருடைய பாதுகாவலை அடித்து சட்டை இழுத்து துப்பாக்கி வச்சிருந்தாரு. துப்பாக்கி வைத்திருப்பதற்கு அவருக்கு உரிய உரிமை உள்ளது. அவர் முன்னாள் ராணுவ வீரர். அதன் அடிப்படையில் அவருக்கு துப்பாக்கி வைத்திருப்பதற்கு உரிமை உள்ளது. அந்த துப்பாக்கியை தான் அவர் வைத்திருந்தார். ஏனென்றால் கடந்த நேற்று நடந்த இந்த சம்பவத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பாக வந்து அண்ணனுடைய வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச முயற்சி என்று 10 நபர்கள் ஒரு இயக்கத்தை சேர்ந்த பெரியார் இயக்கத்தை சேர்ந்த 10 நபர்கள் கைது செய்யப்பட்டு அது செய்தியாக வந்திருப்பது எல்லாருக்குமே தெரியும். அப்பொழுது இப்படியான ஒரு சூழ்நிலையில் அண்ணனுடைய பாதுகாப்பை கருதி அங்கே வந்து வீடு பூட்டப்பட்டு அங்கே வந்து உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இவர் கதவை திறந்தவர் ஒரு வார்த்தை கூட கேட்கும். அந்த வீடியோ வந்து இப்போது நான் வந்து இதை வந்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அந்த வீடியோ நேற்று பார்த்த எல்லாருக்குமே தெரியும். காவல்துறை தான் அத்துமீறி அந்த ஆய்வாளர் அத்துமீறி உள்ளே நுழைந்து ஆபாசமாக திட்டி அவரை அடித்து இழுத்து கொண்டு போய் ஜீப்பில் வந்து ஏற்றுறாங்க. ஜீப்பில் ஏற்றும் போது தான் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஏன்னா அதாவது பெரிய அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது, ஏன்னா அவர்கிட்ட வந்து துப்பாக்கி இருக்குது, அந்த அசம்பாவிதம் எதுவும் நடந்துருமோன்ற பயத்தில் தான் அவர் தான் தகவலை சொல்கிறார். தன்னுடைய துப்பாக்கி கையில் பிடித்துக்கொண்டு இடுப்பில் பிடித்துக்கொண்டு அவர் காவல்துறைக்கு இந்த மாதிரி இங்கே இருக்குது, அதனால் நீங்கள் வந்து கவனமாக இருங்க, நீங்கள் வந்து என்ன அதாவது அடித்து இழுத்து புஷ் பண்ணும்போது அதில் ஏதாவது விபரீதம் நடந்துருமோன்ற பயத்தில் தான் எல்லாருடைய வந்து பாதுகாப்பு கருதி தான் அந்த தகவலை அவர் சொல்கிறார். ஆனால் இவர்கள் அப்படியே அவர் துப்பாக்கியை எடுத்து மிரட்டினார் அப்படி என்று. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய தவறை செய்து விட்டார்கள். தவறை செய்த பிறகு மறைப்பதற்கு ஒரு காரணத்தை தேட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அந்த இடத்துல இருந்தீர்கள், அனைத்துமே நீங்கள் வந்து படம் பிடித்தீர்கள். ஆகவே அவரால் அதிலிருந்து மாற முடியாது. ஆகவே என்ன வந்து திரிக்கிறாங்கன்னா, அவர் உடனே வந்து துப்பாக்கி தன்னுடைய அதாவது வெறும் அசம்பாவிதம் ஏதாவது இவங்களுக்கு விவரம் தெரியாமல் ஏதாவது நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாப்பு கருதி அவர் தான் இவங்களை வந்து தகவலை சொல்கிறார். ஆனால் இவர்கள் வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி வழக்கை வந்து ஜோடிக்கணுன்றதுக்காக துப்பாக்கி வந்து எடுத்து அவர் வந்து முயற்சி பண்ணார். அமல்ராஜ் வந்து துப்பாக்கி வச்சிருந்தார் இல்லையா, அவர் வந்து சொந்த பாதுகாப்புக்காக வச்சிருக்காரு. தொழில் ரீதியா ஒரு பணிபுரிய இடத்துல தொழில் ரீதியா எப்படி நீங்க சொல்லுவீங்க? அவர் பணிபுரிய அப்படி பயன்படுத்தல. அவர் வந்து டிஸ்ப்ளே பண்ணலையே, அவர் டிஸ்ப்ளே பண்ணிருக்காரா? தொழில் ரீதியா நான் வச்சிருக்கேன் டிஸ்ப்ளே பண்ணாரா? பணிபுரிய கிடையாது. இது காவல்துறை திட்டமிட்டு இப்படி நேரத்துல இருந்து ஒரு செய்தி பரப்பிட்டே இருக்காங்க. இது திட்டமிட்டு பரப்பப்படும் பொய் செய்தி. அவர் வந்து அது தொழில் ரீதியாக அதை பயன்படுத்தவே இல்லை. அவருக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு துப்பாக்கி கொடுக்குறாங்க, லைசன்ஸ் கொடுக்குறாங்க, நீங்க என்ன வீட்டில் வச்சுட்டு வரதுக்கு லைசன்ஸ் துப்பாக்கி இருக்கு, கையில் தாங்க வச்சுக்க முடியும். நான் தொழில் ரீதியாக போகிறேன், நீங்கள் போகிறீங்க ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு வெளியிடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, டீ கடைக்கு போகிறீங்க, உடனே நான் வந்து தொழில் ரீதியாக போகிறேன்னு சொல்லி கழட்டி வச்சுட்டு போவீங்க. துப்பாக்கி வைத்திருப்பதுக்கு 24 மணி நேரம் அவர் உரிமை உண்டு. லைசன்சிங் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அதான் சொல்லுது. ஆனால் இவர்கள் மாபெரும் தவறை செய்துவிட்டு நாளைக்கு நாம் மாட்டிக்கொள்வோம், நாளைக்கு விசாரணை வரும்போது தன் மீது வந்து நடவடிக்கை பாயலாம், அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் ஒரே காரணத்திற்காக இவ்வாறான ஒரு திரிபுவாத பொய் செய்தியை அதுவும் வந்து அந்த பொய் செய்தியை உருவாக்கி அதையும் வந்து முதல் தகவல் அறிக்கையாக வந்து பதிவு செய்து அவரை நேற்று வந்து அவர் மீது வந்து 2 வழக்குகள், அதாவது முதல் வழக்கு வலசவாக்கம் இன்ஸ்பெக்டர் ஒட்டிட்டு போன பிறகு நான் வந்து என்னை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக இவர்கிட்ட போய் புகார் அளித்ததாகவும், அந்த புகாரை விசாரிக்க நான் வந்து வரும்போது தான் இப்படியான சம்பவம் நடந்ததாகவும் வந்து 2வது வழக்கை பதிவு பண்ணுறேன். இது உங்களுக்கு அதாவது நீங்கள் அங்கே இருந்தீங்க, வலசவாக்கம் வந்து காவல் ஆய்வாளர் ஒட்டும் போது எந்த விதமான சம்பவம் நடக்கல. இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா உங்களுடைய கண் பார்வையில் உங்களுடைய முன்னாடி தான் இது நடக்குது. ஆகவே இது அப்பட்டமான பொய் வழக்கு என்பதை
நான் மீண்டும் மீண்டும் சொல்ல அவசியம் இல்லை. உங்களுடைய நீங்க எடுத்த காட்சிகளே சாட்சி. சார் இப்ப அவரு அமல்ராஜ் மேல இல்ல சார், இப்ப அமல்ராஜ் மேல 109 BNS போட்டிருக்காங்க, அதாவது கொலை முயற்சி போட்டிருக்காங்க. சார், என்ன நீங்க ஆரம்ப கட்டத்துல FIR பார்த்தா என்ன சொல்லிருக்காங்க FIR-ல? அதுல வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து துப்பாக்கி எடுத்து எங்களை காட்ட வந்து ஒரு துப்பாக்கியும் 6 தோட்டாக்களும் இருந்தது, எங்களை காட்ட வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டினார் தான் இருக்கு. அதுல வந்து நான் வந்து அவர் வந்து என்னை மிரட்டினார் அப்படின்னு தான் இருக்கு தவிர தாக்குனாரு, எனக்கு இன்னென்ன இடத்தில் தாக்கப்பட்டார், இந்தந்த இடத்துல எனக்கு காயம் ஏற்பட்டது, இந்த வகையான காயங்கள் ஏற்பட்டது எதுவுமே கிடையாது. வெறும் வந்து அது வந்து ஒரு நீங்க விஷுவல்ஸ் பாத்தீங்க, நீங்க தான் விஷுவல்ஸ் எடுத்தீங்க. அவரை வீட்டுல கூப்பிட்டு போறதுல இருந்து ஜீப்புக்குள்ள ஏத்தி துப்பாக்கி வாங்குற வரைக்கும் எல்லா விஷுவல்ஸும் உங்ககிட்ட இருக்கு. இந்த எந்த விஷுவல்ஸ்லன்னா காவல்துறையை நோக்கி இல்ல ஆய்வாளரை நோக்கி நான் உன்னை சுட்டுடுவேன், என்னை பிடிக்காத, என்கிட்ட வராத, வந்தேன்னா அவ்வளோதான், உன்னை கொன்னுடுவேன், ஏதாவது ஒரு வார்த்தையை அவர் திறந்து பேசினாரா? விஷுவல்ஸ் உங்ககிட்ட இருக்கு, நாங்கள் எடுக்கல. பேசினாரா? மாறா காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் தள்ளிக்கிட்டே போய் போலீஸ்கிட்டே வரையா, போலீஸ்கிட்டே அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உண்டு பண்ணாரா? அப்போ அதில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல, அதை தான் சொல்றீங்க. பார்த்தாலே தெரியுதுன்னு நான் சொல்லுவேன். சார், இன்னைக்கு கைது போட வாய்ப்பு இருக்கா சார்? சீமான் அவர்கள் ஆஜர் பண்ணும்போது கைது இது காவல்துறை தான் இது நாங்க நாங்க விசாரணைக்கு வரோம். விசாரணைக்கு அவர் முழுசாக வந்து ஒத்துழைப்பை கொடுப்பார். அது அவங்க வந்து எப்போ எத்தனை மணிக்கு ஏறி, அதாவது 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ, ஏற்கனவே இதே காவல் நிலையத்தில் 3 மணி நேரம் வந்து அவர் விசாரணைக்கு வந்திருக்கார். ஆகவே இது மாலை வந்து விசாரணைக்கு வருவார். இது காவல்துறையுடைய முடிவு. சொன்ன மாதிரி அவருக்கு இப்ப வர ஆஜராகும் போது ஈவினிங் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்காங்க? இல்ல, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எதுவும் கிடையாது. அவர் வராரு. இதுல என்னன்னா அவங்க சொல்றது வந்து அதிகமான வந்து தொண்டர்கள் வந்தா எங்களுக்கு அது பாதுகாப்பான சில பாதுகாப்பு கூட சில வந்து இடையூறுகள் இருக்குன்னு நாங்க சொல்லியிருக்கோம். நாங்க யாரையும் வந்து அழைக்கல. ஆனா தொண்டர்களா ஒரு தலைவர் வந்து அவர் வந்து இந்த மாதிரி விசாரணைக்கு வரும்போது தொண்டர்களாக தங்கச்சியாக அவங்களே வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை எங்களால் தடுக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்கோம். அவங்க அதுக்கேற்ற பாதுகாப்பு ஏற்பட அவங்க பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போய் அது வரங்க, விரைவில் விசாரணைக்கு. ஓகே, நன்றி. நன்றி.